டூ பி ஃபிராங்க் இது உங்க எல்லார் வீட்லயுமே நடந்திருக்கும். உடம்பு சரியில்ல, இல்ல மனசு சரியில்ல அப்படின்னு வீட்ல போய் சொன்னா, அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, "ஃபோன் பார்த்துக்கிட்டே இரு. அதனால தான் உனக்கு இப்படி இருக்குன்னு" சம்மந்தமே இல்லாம ஃபோன் மேல தான் பழி போடுவாங்க. ஆக்சுவலா இப்ப அத விட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது. ரீசென்ட்டா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, மூட் ஸ்விங்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ், ரொம்ப லோவா ஃபீல் பண்றது, இது எல்லாத்துக்குமே காரணம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுனால தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. அட்லீஸ்ட் அதுலருந்தாச்சும் நான் ரெகுலரா சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி டெய்லியுமே ட்ரை பண்றேன். பட் எனக்குமே அது எப்படி ரொட்டீன் பண்றதுன்னு தெரியல. வீட்ல இருந்து ராகி ஃப்ளோர் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ நம்ம கஞ்சாச்சும் வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட்டா கெட்டில்ல போடுறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்டு ராகி ஃப்ளோரும், ஜாகரி பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கெட்டில்ல போட்டு கொஞ்சம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வச்சா ஈஸியா குக் ஆயிடும். ஓகே. கமிங் டூ மை விளாக். ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு இந்திரா நகர் ஷாப்பிங் தான் வந்து போயிருந்தோம். கேர்ல்ஸுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா, பேண்ட் சைஸும் சரி, ஸ்லிப்பர் சைஸும் சரி ப்ராப்பரா கிடைக்கவே கிடைக்காது. அன்னைக்குமே எனக்கு ஸ்லிப்பர் கிடைக்கவே இல்ல. சும்மா அப்டியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு பிஜி போயாச்சு. பாய்.